பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை தாய் தந்தையருக்கும் என் உள்ளம் கனிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்ற மாதம் சரிங்களா, இன்றைய தேதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் சரிங்களா. ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்குது, 12 ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் சரிங்களா. இதில் 12 ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா, ஆவணி மாதத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா, சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவரோட ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டை வடிவ பையனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம், ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா. அந்த தினத்தில் தான் அவர் பிறந்திருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியில் தான் பிறந்திருக்கிறார். ஸோ அத்தனை குறை சிறப்புகளும் இருக்கு. சரி, இவங்களுக்குலாம் இருக்கு. அப்போ விநாயகர் விட்டுருவோமா? நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி, மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதத்தை நம்மளால கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சில டைம் பண்ண முடியாமல் போயிருக்கும். அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டிருந்தாலும் இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா. அதில் நம்ம ஆகஸ்ட் 27 அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். ஸோ அந்த தேதிக்கு வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா, மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம். ஸோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம். இத்தனை மிக்க சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தனித்தனியாக பார்த்துருவோம். இதில் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும், யாருக்கெல்லாம் தன வரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆவணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எத்தகைய சிறப்பான பலன்களை தரப்போகிறது அப்படின்றத இந்த நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் சரிங்களா. இந்த சிம்ம மாதத்தில் துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் சரிங்களா எங்க இருக்கார், கடகத்தில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் துலாம் ராசிக்கு எதிராகவே சரிங்களா சந்திரன் உச்சத்தில் இருக்கிறார். ஸோ சந்திரன் உச்சத்தில் இருக்கும்போது என்ன விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு சில உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும், மன சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சரிங்களா, வேலை சம்பந்தப்பட்ட ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும்னு சொல்லலாம். இந்த அழுத்தம் என்ன ஆகும்னா உடல் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா பேசும்போது நெகட்டிவா பேசுறேன் சரிங்களா, ஆவணி மாதம் ஆரம்பிச்சதுமே ஒரு நெகட்டிவ் தானா அப்படின்னு சொல்லிட்டு என்னாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், நம்மளுக்கு உடல்ல சரியாகிறது ஒரு சின்ன ஒரு மாத்திரை ஒன்று சாப்பிடுவோம்ல, அது போல தான். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நிறைய பெரிய விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அதனால தான் இதை சின்ன ஒரு விஷயத்தை முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ துலாம் ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நிறைய நீர் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுத்துட்டு இருக்கும் சரிங்களா. அடிவயிறு சம்பந்தப்பட்ட ஏன்னா உணவு பழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கணும், அப்பதான் பார்த்தீங்கன்னா நீங்க தராசு மாதிரி இருப்பீங்க. ஸோ அதனால உணவு பழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட உடல் உபாதைகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், உங்களோட 2ஆம் அதிபதி சரிங்களா, 2ஆம் 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12 சஞ்சரிக்கிற கன்னியில சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பண வரவுகள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களோட மனைவி, கூட்டு தொழில் இருக்க பார்ட்னர்ஸ், ஸோ இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிறிய செலவுகள் ஏற்படுறதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்புல இருக்கு சரிங்களா. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவி லைஃப் பார்ட்னராக இருந்தாங்களா இல்லை கணவனாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒரு டூர் ஒன்று போயிட்டு வந்தீங்கன்னா, ஒரு மலை பிரதேசம் சார்ந்த இடத்துல நீங்க ஒரு சுற்றுலா சென்று வந்தீர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும், மன அமைதியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு மனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும்.
ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, தேவையில்லாத விஷயமா தான் இருக்கும். இது எதனால் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப்ஸ் பார்க்கறதுனால நிறைய டெரர் மூவிஸ், ஆக்ஷன் மூவிஸ் பார்க்குறீங்க சரிங்களா. இது சம்மந்தப்பட்ட படம்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனதில் நிறைய கற்பனைகள் ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் அமையுதுன்னு சொல்லலாம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டீ காஃபி இதெல்லாமே குடிக்கிறத அறவே நிறுத்திடுங்க. இந்த விஷயங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகள் அனைத்துமே அனுகூலமான சுகங்களை தரக்கூடியதாக இருக்கும். அது உங்களோட தந்தையின் ஆசீர்வாதத்தால் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 3ஆம் அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கிறாரு சரிங்களா. 9ல் இருக்கிறதுனால ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் தந்தையாரிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க எந்த செயலை செஞ்சீங்கனாலும் அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தைக்கு அப்புறம் தாயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாயோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா மிக சீராக இருக்கும். இன்கேஸ் தாய்க்கு பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் சரிங்களா. இஎன்டி சம்பந்தமான விஷயங்கள், மூச்சு குழல் சம்பந்தப்பட்ட, காற்று சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை உங்கள் தாயார் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, எல்லாமே ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல உடல் நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க இப்போ வரப்போறாங்க அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வக்ர நிவர்த்தியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தாய்க்கான விஷயங்கள் எல்லாமே செட்டில் ஆகிட்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குங்க, நிறைய மன உளைச்சல் இருந்தது அப்படின்ற காலகட்டம் போயிட்டு இப்போ அந்த கடன் எல்லாமே அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட சில லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் மாதம் இருக்கிறது. இந்த துலாம் மாதத்தில் நீங்கள் கிடைக்கிற இந்த லாபத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு கடன் எல்லாமே அடைச்சிட்டு ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு நீங்கள் செல்ல போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களோட கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது வழக்குகள் எதனா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அந்த வழக்குகளும் விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த வழக்குகள் முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கான சிறிய தொகை நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு செட்டில்மெண்ட் சரிங்களா. நீங்க செலவு செஞ்சுட்டு அதை நீங்க முடிச்சிடலாம். அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து உங்க வேலைகள் எப்படி அமைய போகுது, உங்க வேலைகள்ல பெரிய லாபம் கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த லாபம் துலாம் அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வழங்க இருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது இந்த சிம்ம மாதம். சரிங்க, இப்ப சிம்ம மாதத்துல எதை பண்ணா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, சூரிய பகவான் சரிங்களா. சூரிய பகவான் வழிபாடு செஞ்சீங்கன்னா சிம்ம மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட், நல்ல லாபம் கிடைக்கக்கூடியது. ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சரிங்களா. ஏகாம்பரேஸ்வரர் ஈஸ்வரனை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 to 7 வணங்கிட்டு வந்தீங்கனாலே போதும். நான் இது போய் விளக்கேற்றுறேன் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அவர் மனதால் நினைச்சு வழங்க சரி, கோவில் போயிட்டு ஏகாம்பரேஸ்வரரை வணங்கிட்டு வரும்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக சாதகமான பலன்கள், லாபங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைய போகுதுன்னு சொல்லலாம். நீங்க முருகர் கோவிலுக்கு சரிங்களா, வீட்டு அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு நடைபாதையாக சென்று வருவதன் மூலமாக, காலில் செப்பல் போடக்கூடாது, வெறும் காலில் வீட்டில் இருந்து நடந்து கோவில் போயிட்டு முருகர் வழிபட்டு வரும்பொழுது உங்களோட விரயங்கள் அனைத்தும் சுபமாக மாறும். உங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, காலில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் முருகன் வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் லாபம் பார்க்கணும்னா சூரிய பகவான் சரிங்களா, ஏகாம்பரேஸ்வரர் இவர் வழிபாடு செய்யுங்க. கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க வீட்டில் அப்படின்னா நீங்க தாராளமாக முருகப்பெருமானை வழிபடும் பொழுது கால் சம்பந்தப்பட்ட பாதிப்புலேருந்து நீங்க இடலாம் அப்படின்னு சொல்லிங்க. இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் சரியா, துலாம் ராசி அன்பர்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பால் சம்பந்தப்பட்ட, தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா, உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் செய்யும் போது ஒரு லாபம் அபரிவிதமாக இருக்கும். என்னன்னா அதுல நிறைய நீங்க உழைப்பு போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. நிறைய உழைச்சாதான் ப்ராஃபிட் அதோட அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆவணி மாதம் அமையுதுன்னு சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தில் நம்ம சொல்லியிருக்கிற இந்த பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துங்க. நெகட்டிவ்லாம் எப்படி நம்ம மாற்றணும்னு சொல்லியிருந்தோம், அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மனைவிக்கு வந்து கொலுசு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பலனை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.